பிரேசில் நாட்டின் விமான நிலையத்தில் நின்றிருந்த விமானத்தின் வால் பகுதியை மின்னல் தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. பிரேசிலின் தெற்கே சாவோ பவுலோ நகரில் குவாருலோஸ் விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் பயணிகள் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது வானில் இருந்து மின்னல் விமானத்தில் வால் பகுதியை தாக்கியது. இதனை விமான பயணி ஒருவர் வீடியோவாக படம் பிடித்துள்ளார். இது தொடர்பாக அறிவித்துள்ள அவர், பெரிய புயல் ஒன்று வீசியதால் விமானங்கள் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது நாங்கள் பாதுகாப்பான இடத்தில் அமர்ந்திருந்தோம் என்றும், அப்போது நாங்கள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்த போது விமான வால் பகுதியை மின்னல் தாக்கியதை படம் பிடித்ததாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஆண்டுக்கு சராசரியாக ஓரிரு முறை வர்த்தக விமானம் மீது மின்னல் தாக்குதல் ஏற்படும் என்று பிரேசில் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் விமானம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கிய பின்னர் அந்த விமானம் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு தாமதமாக புறப்பட்டது.